தங்கப்பிள்ளையே, உன்னை அழிக்க நினைத்த இந்த 3 பேரினுடைய சூழ்ச்சியை முறியடித்து விட்டு இப்போது இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிந்த இந்த 3 பேரினுடைய சூழ்ச்சியை முறியடித்து விட்ட இந்த கருப்பன் இன்று உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். இவர்கள் என்ன செய்ய நினைக்கின்றார்கள், இவர்களின் சூழ்ச்சியை எப்படி இந்த கருப்பன் தெரிந்து கொண்டேன். அது மட்டுமல்லாமல் அவர்களின் சூழ்ச்சியை எப்படி இந்த கருப்பன் முடியெடுத்து விட்டேன் என்பதையும் என் பிள்ளை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை சரியான கட்டத்தில் நீ சரியான நேரத்தில் சரியான முடிவினை எடுத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? முதலில் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும். யாரோடு பழகுகிறோம், யாரோடு நம்முடைய வாழ்க்கையின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்கிறோம் என்பதில் என் பிள்ளை நீ எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும். கருப்பனின் பிள்ளையாக இருக்கின்ற உனக்கு நிச்சயமாக எப்போதும் வாழ்க்கையில் தெளிவு என்ற ஒன்று இருக்கும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும், எந்த நேரத்திலும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதில் என் பிள்ளை நீ மிகுந்த தெளிவோடு இருக்க வேண்டும். உன்னுடைய தெளிவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாகி கொடுக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே. என் பிள்ளையே, வாழ்க்கை உன்னை சுற்றி ஒரு சூழ்ச்சி நடக்கிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீ சரியாக நடந்து கொண்டிருக்கின்றாய், சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய், சரியான விஷயங்களை மட்டும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்காக செய்து கொண்டிருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம். எங்கே ஒருவர் நல்லவராக இருக்கின்றார்களோ, எங்கே ஒருவர் நேர்மறையாக இருக்கின்றார்களோ, எங்கே ஒருவர் தம் வாழ்க்கையில் அவர் செய்த நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் செய்கின்றாரோ அங்கே எதிரியான சூழ்ச்சிகள் எல்லாம் அதிகரிக்கும். அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த சூழ்ச்சிகள் அதிகமாகிவிட்டது. இந்த சூழ்ச்சிகளை நினைத்து என் பிள்ளை வாழ்க்கையில் நீ வெதும்பி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் இவர்கள் வாழ்க்கையில் உனக்கு சூழ்ச்சிகளை செய்கிறார்கள் என்று இதுவரையிலும் நீ காண்பிக்காத கிடையாது. அந்த அளவிற்கு தத்ரூபமாக உன்னோடு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த 3 பேரும் இந்த கருப்பன் ஒரு தகவலை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அது எந்த அளவிற்கு உண்மையானது என்பதை நன்கு அறிவாய். அதனால்தான் அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை என் பிள்ளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, உன் வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற இந்த விஷயங்களை, இந்த சூழ்நிலைகள் செய்கின்ற இந்த மனிதர்களை இந்த நேரத்தில் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றது என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு கொடுத்து விட்டார்கள். ஆனால் இவையெல்லாம் உனக்கு ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் ஒரு சில சந்தைகள் மட்டும் உனக்குள் சில காலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு விஷயம் நம்மை சுற்றி நடக்கிறது, ஆனால் அது என்னவென்று நமக்கு புரியவில்லை. இந்த விஷயம் எனக்காக இருக்கும், இந்த விஷயத்தை நான் எப்படி கண்டுபிடித்து என்று என் பிள்ளைக்கு சில அறிகுறிகள் எல்லாம் தென்பட்டு கொண்டிருந்த போதுதான் அது சரியாக உனக்கு பிடிபடவில்லை. அதனால் என் குழந்தை, இதனை நாளும் மிகுந்த வேதனையோடு நீ காணப்படுகின்றாய். எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியாத மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இனிமேலும் இப்படியெல்லாம் இருக்க முடியாது. இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சூழ்ச்சிகள் நிறைந்த உலகத்தில் இந்த சூழ்ச்சிகள் செய்கின்ற மனிதர்களை உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக நீ ஒதுக்கிவிடத்தான் வேண்டும். அவர்களை ஒதுக்கின்றாயோ இல்லையோ, நீ அவர்களை விட்டுதான் உனக்கு நல்லது. இதை புரிந்து கொண்ட என் பிள்ளை, நீ இப்போது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான
பயணத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். கட்டாயம் வந்திருக்கின்றது. அதற்கு இந்த சூழ்ச்சிகள் செய்கின்ற மனிதரிடத்தில் நீ விலக வேண்டும். அதற்காக நீ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், முதலில் இவர்கள் யார் என்று நான் சொல்வதும் உன் வாழ்க்கையில் இருப்பவர்களை நீ அடையாளம் கண்டுகொள்வதும் சரிதானா என்று முதலில் நீ சோதித்துப் பார். என் பிள்ளையே, கருப்பன் கண்டவர்கள் யார் தெரியுமா? 3மே உடன் பிறந்தவர்கள். ஆண், மற்ற 2 பேரும் பெண்கள். அதாவது அக்கா, தங்கை, அண்ணன் என்று இந்த 3 பேரும் செய்த சூழ்ச்சிகள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வேதனை இத்தனை காலமும் கொடுத்தது. இவர்கள் உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்தவரின் பிள்ளைகள் ஆவார்கள். பொதுவாக எந்த விஷயத்தை ஆனாலும் இவர்கள் மற்றவரின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகின்ற குணங்கள் இயல்பாகவே கொண்டவர்கள். அது மட்டுமல்லாமல் தன்னோடு பேசுகின்றவர்களின் மனதையும் எளிதாக அழிக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள். இந்த திறமையினால்தான் இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். யார் உன்னுடைய குடும்பத்தில் உன்னை பற்றி நல்ல விதமான பேசினாலும் அங்கே உன்னுடைய பெயரை கெடுப்பதே அவர்களின் முதலாவது தொழிலாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தத்துருவமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் என்ன தெரியுமா? எப்பேற்பட்டாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நல்லது நடக்கவிருந்தாலும் இந்த வாழ்க்கையை நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு கெடுதலை நடத்த வேண்டும். யாரிடத்தில் உதவி கேட்டாலும் அடுத்தவரிடத்திலிருந்து அந்த உதவி உனக்கு கிடைக்காமல் செய்ய வேண்டும். நல்ல விஷயமாக உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை அதே இடத்தில் நிறுத்த வேண்டும். உனக்கென்று எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் செய்துவிடக்கூடாது. உன்னை பற்றி யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக சொல்லிவிடக்கூடாது. அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தையை பற்றி மட்டும் நல்ல விதமாக சொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்ற குணத்தை கொண்டவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் யாருக்கெனும் எந்த ஒரு கெடுதலையும் நடந்துவிடாது என்றால் வெளியில் சொல்லப்பட மாட்டாமல் கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள். மனிதர்கள் இவர்களின் 3 பேரினுடைய சூழ்ச்சிகளை இந்த கருப்பன் முடியடித்து விட்ட இந்த நேரத்தில் இவர்கள் என்ன நினைத்து கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, இவர்கள் நினைத்தது உன்னுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று. ஆனால் நடந்து கொண்டிருப்பது அவர்கள் குடும்பத்தில். வெளியில் சொல்லாமல் மூடி மறைக்கின்றார்களே தவிர அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் மிகுந்த வேதனையோடு அவர்கள் அத்தனையும் எதிர்கொண்டு வருகின்றார்கள். இந்த கருப்பனின் ஆட்டம் அவர்களின் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது. இந்த கருப்பன் அவர்களுக்கு என்னெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் முடியுமோ அதையெல்லாம் சரியான நேரத்தில் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் இனி எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் எதிரில் இருக்கின்ற ஒருவருக்கு நாம் எந்த ஒரு துரோகத்தையும் செய்துவிட முடியாது என்பதை இவர்களுக்கு ஒரு நொடியில் உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு விஷயத்தை நம்பி நம்மோடு பேசுகின்ற ஒரு உறவுக்கு செய்ய நினைக்கின்றோமோ அது மீண்டும் நம்மை தான் வந்து சேரும் என்பதை அவர்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனியாவது இந்த வாழ்க்கை அவர்கள் காப்பாற்றி கொள்ள போராட வேண்டும். இல்லை என்றால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு மேலும் பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் சொன்னது போல இவர்களின் வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னை எச்சரித்து கொண்டே இருக்கின்றேன். இந்த சூழ்நிலைகள் செய்கின்ற மனிதரிடத்திலிருந்து நீ ஒதுங்கிரு. இவரிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாதே. உன்னுடைய குடும்பத்தை அழிக்க நினைக்கின்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் என்னாலும் அவர்களுக்குத்தான் கெடுதலை தவிர உன்னை ஒன்றும் செய்து விடாது. ஆனாலும் மற்றவரிடத்தில் உன்னை பற்றி தேவையில்லாமல் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் என்பது நிச்சயமாக உனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்கத்தானே செய்யும்.
இதையெல்லாம் என் பிள்ளை நீ என்றாவது உணர்ந்து கொண்டு எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடாது என்பதில் கவனமாக இரு. அப்பா சொல்வது புரிகின்றதா? இனி வாழ்க்கையில் எப்போதும் உன் கைகளில் அழகாக இருக்கும். எப்போதும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நாளும் செய்யக்கூடாது என்பதில் என் பிள்ளை நீ மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதுமே என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு.